எங்கள் சாயரிகள் படித்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் 51 மெம்பர்ஸில் 45 மெம்பர்ஸை நாங்கள் 400 பேர் எடுக்க வச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா 90% 400 மேலே எடுக்க வச்சிருக்கோம். அண்ட் இது ஒரு பெரிய பிக்கஸ்ட் எவர் ரிசல்ட்ஸ்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில். ஏன்னா சோஃபார் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் யாரும் கொடுத்ததில்ல. ஸோ நாங்கள் தமிழ்நாட்டில் வாட்டி கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் எப்படி அட்டைன் பண்ணோம் அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த 400 எபோவ் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா 450 எபோவ் எடுத்த எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 26 மெம்பர்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலில் எது ஹையஸ்ட் மார்க்ஸ் அண்ட் 80 எபோவ் அண்ட் 90 எபோவ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்து அண்ட் இது எப்படி நாங்கள் அட்டைன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி அண்ட் இதை நீங்களும் எடுக்க வைக்கலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் நான் கார்த்திக் ஃப்ரம் சாய்வர் அகாடமி. எங்கள் சாய்வர் அகாடமி கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. நாங்கள் மோர் தென் 9 இயர்ஸாக 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அவங்கள நிறைய மார்க்ஸ் வாங்க வச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் தமிழ் எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா எங்களோட ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 98. இப்போ டோட்டலாக 51 மெம்பர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 51ல் எங்களுக்கு 46 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 எபோவ் 46 மெம்பர்ஸ். அண்ட் 90 எபோவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 90 எபோவ். அண்ட் இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சம்யுக்தா. ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்ல போனால் என்னென்னா இவங்களை அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு லேட் பூமர் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 200 to 280 ரேஞ்ச் தான் வருவாங்க அப்படின்னு அவங்க ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க நாங்கள் 407 நம்ம எடுக்க வச்சுருந்தோம். ஸோ அதை எப்படி எடுக்க வச்சு நம்ம பார்த்துலாம். ஓகே, அதுக்கப்புறம் 80 எபோவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீது எல்லாருமே ஸோ 32லேருந்து பார்த்தீங்கன்னா 47 மீது எல்லாருமே பார்த்தீங்கன்னா 80s to 90s வரைக்கும் இருக்காங்க. இது தமிழோடது. அண்ட் சோஷியலில் பார்த்தீங்கன்னா 51 மெம்பர்ஸ் எழுதி இருக்காங்களா, 51 மெம்பர்ஸுமே 80 எபோவ். 51 மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா 80. ஆனால் அதில் எவ்வளோ 90s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியலில் 90க்கு மேலே. ஆக்சுவலி இருக்கிறதுலே 10th சோஷியல் தான் ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அதில் அவ்வளோ லெசன்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரி எடுத்தால் 10 லெசன்ஸ், ஜாகிரஃபி எடுத்தால் 7 லெசன்ஸ், சிவிக்ஸில் 5 லெசன்ஸ், எக்கனாமிக்ஸில் 5 லெசன்ஸ். இத்தனையும் அந்த குழந்தைங்க படிக்கணும். மேப் இருக்குது ஒரு பக்கம், டைம் லைன் இருக்குது, இதெல்லாம் படித்து ஸோ பார்த்தீங்கன்னா 51 மெம்பர்ஸையும் நம்ம 80க்கு மேலே எடுக்க வச்சுருக்கோம். யார் 80 கம்மியாகவும் கிடையாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியலோடது. தென் பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் சோஷியலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சென்டம் எடுத்திருக்கோம். ஸோ தனிகாஸ்டி அவங்க வந்து சென்டம் எடுத்திருக்காங்க, ஒரு சென்டம். அண்ட் இங்கிலீஷில் ஒரு சென்டம் இருக்குது, அதுவும் நம்ம சொல்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99 பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ், 4 மெம்பர்ஸ். தென் 98 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ். தென் 97 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மெம்பர்ஸ். 96 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ். தென் 95 1 2 3 4 மெம்பர்ஸ். தென் 93 2 மெம்பர்ஸ். 92 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ். 91 2 மெம்பர்ஸ். 91. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹையஸ்ட் மார்க் 98 2 பேர் எடுத்திருக்காங்க. அது தென் 97 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 மெம்பர்ஸ். 96 1 2 3 4 5. 95 3 மெம்பர்ஸ், 4 மெம்பர்ஸ். தென் 94 4 மெம்பர்ஸ். 93 1 மெம்பர். 92 1 2 3 4 மெம்பர்ஸ். தென் 90 1 2 3 4 மெம்பர்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் 90s நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இல்லை சில பேர்த்துக்கு தமிழ் ரொம்ப மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதை நம்ம எல்லாமே அவாய்ட் பண்ணி தான் அவங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ரிசல்ட்ஸ். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் 80 எபோவ்னு பார்த்தீங்கன்னா 38 மெம்பர்ஸ். அதில் 90க்கு எபோவ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 18. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்டைன் ஆயிருக்கும் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மார்க் நமக்கு 98ல் பார்த்தீங்கன்னா 3 பேர், 97, தென் 95 2 பேர், 94 1 2 3 4, தென் 93 1 2 3 4, 92 2 மெம்பர்ஸ், 91 1 அண்ட் 91. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 48 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 80 எபோவ். அண்ட் 90 எபோவ் நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 எபோவ். ஸோ இருக்கிறதுலே இங்கிலீஷில் தான் அவங்க கிராமட்டிக் மிஸ்டேக் நிறைய பண்ணுவாங்க. அண்ட் இங்கிலீஷ்க்கு சில பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னென்னா ஒரு சென்டம் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் தமிழ் மீடியத்தில் படித்த கிருத்திகாங்கிற அவங்க பார்த்தீங்கன்னா 93 வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மேக்ஸ் நல்லா வரும். பட் மேக்ஸ் மார்க் காட்டிலும் இங்கிலீஷில் அவங்க 93 அண்ட் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் அதில் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ் அது. சரி, இப்போ 90 எத்தனை பேர் எடுத்துருக்காங்க பார்க்கலாமா? உங்களுக்கு சென்டம் 1, அப்புறம் 98 3 மெம்பர்ஸ், 97 3 members, 96 1 2 3 4 5, then 95 4 members, 5, 94 1 2 3, 93 2 3, 92 பார்த்தீங்கன்னா 3 members, 91 1 2 3 4 and 91 members. இது இங்கிலீஷில். தென் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஓகே, சயின்ஸோட 90s எவ்வளோ 90s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இல்லை
20 சாரி 29 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 அண்ட் எபோ, ஓகேங்களா. தென் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா 80 எபோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 39 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் எங்களுக்கு ஹையஸ்ட் மார்க்ஸ் நம்ம பார்த்தோம்னா 98, அதுக்கப்புறம் 97 2 பேர் எடுத்திருக்காங்க, 95 2 பேர், 94 1 2 3 4 5 மெம்பர்ஸ், 93 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ், அண்ட் 92 1 2 3 4 5 மெம்பர்ஸ், அண்ட் 91 2 மெம்பர்ஸ், அண்ட் 1 2 3 4 5 6 96 மெம்பர்ஸ். அண்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கடைசியாக அவங்கள அப்ளாஸ் பண்ணணும். ஸோ யார் வந்து ஸ்கூலில் வந்து அவங்கள ரொம்ப நீ ஒரு வீக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ 400 எபோமெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அவங்கள நம்ம பாராட்டணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் போட்டுருப்பாங்க ஸ்பெஷல் அப்ளாஸ் டு தக்ஷா, சம்யுக்தா, ஸ்ரீவத்சன் அண்ட் விபின். இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 350 அந்த ரேஞ்சில் இருந்தவங்க. ஓகே, இப்போ நம்ம டோட்டல்ஸ் வைஸ் நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ டோட்டல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 484 எங்கள் அகாடமியோட ஃபஸ்ட் மார்க். தென் 482, 480ல் 2 மெம்பர்ஸ், 474ல் 2 மெம்பர்ஸ், 473, 472, 471ல் 2 பேர், 470 ஒருத்தங்க, 416ல் 2 பேர், 468, 465 2 பேர், 462, 461 ஒருத்தங்க, 462, 458 2, 457, 455, 451ல் 2 பேர், 449, 445, 444, 443 2 பேர், 440 2 பேர், 440, 437, 436, 429, 418, 414, அதுக்கப்புறம் 414, அண்ட் நாங்கள் சொன்ன சம்யுக்தா 407, விபின் 407, அண்ட் ஸ்ரீவர்ஷன் 400 அண்ட் தக்ஷா 402. ஸோ எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட் நாங்கள் எதை தான் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்கூலில் அவங்க தள்ளி ஒதுக்கி வச்ச இதில் நம்ம அவங்கள மார்க் எடுக்க வைக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே, இதை நாங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் எல்லாரையும் ஒரே ட்ராக்ல தான் ரன் பண்ண வச்சோம். ஸோ எல்லாருமே நீங்கள் அந்த லெசன்ஸ்லாம் படிச்சிருங்க. ஸோ டெஸ்ட் எப்படின்னா வீக்லி சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் எவ்ரி வீக் டெஸ்ட் இருக்கும். அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 weeks ஒன்ஸ் தான் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா அவன் எங்கெல்லாம் வீக்காக இருக்காரோ அது நமக்கு அந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவன் இதில் வீக்காக இருக்கான், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். நவம்பர் மாதம் வரப்போ 2ஆக பிரிச்சிடும், லேட் பூமர்ஸ், ஃபாஸ்ட் பூமர்ஸ். ஆனால் அவனுக்கு வந்து அவனை ஒரு வீக் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் உணரலாம் வைக்க மாட்டோம். லேட் பூமர்ஸ், ஃபாஸ்ட் பூமர் எதை வச்சு பிரிப்போம் அப்படின்னா அவன் ஒரு 1 hourல அவனால் எவ்வளோ படிக்க முடியும்னு வச்சு நம்ம பிரிச்சிடும். ஸோ இப்போ நாங்கள் டெஸ்ட் வைக்கிறப்ப இப்போ ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அந்த லெசனை ஒரு 10 questions இருக்குன்னா ஃபாஸ்ட் ப்ளூமர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 questionமே அவனுக்கு இருக்கும். லேட் பூமர்ஸ்க்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 10 questions அவனுக்கு நாங்கள் ஒரு 5 or 6 தான் கொடுத்துருக்கோம். அடுத்த டெஸ்ட் வரப்போ அந்த 4 questions நம்ம கொடுத்து படிக்க வச்சிடும். ஆனால் அவனுக்கு அது தெரியாது, இந்த மாதிரி நம்மளை ஒரே ட்ராக்ல தான் கொண்டு போகிறாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி தான் அவன் ட்ரெயின் பண்ணிப்போம். நான் அவனை என்றைக்குமே அவனை யோசிக்க வச்சதில்லை, ஐயோ நம்ம வீக் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரிலாம் அவனை யோசிக்க வச்சதே இல்லை. அவன் ஒரு ப்ரெஷரே திணிக்க மாட்டோம், ஃப்ரீயாக அவனை படிக்க விட்டோம். தென் இப்போ இந்த மாதிரி எழுதிடுறாங்களா, அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு டில் பப்ளிக் வரைக்கும் அவன் அவ்வளோ ஃபுல் டெஸ்ட் எழுதுனா. அண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் தான் ஜென்ரலாக கஷ்டம் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக 1 marks டெஸ்ட், இண்டிவிஜுவலாக ப்ராப்ளம் ஒரு தனியாக டெஸ்ட், மேக்ஸ் கிராஃப் தனியாக டெஸ்ட், ஜாமெட்ரிக் தனியாக ஒரு டெஸ்ட், அப்புறம் 1 marks தனியாக டெஸ்ட், அதுக்கப்புறம் மேக்ஸில் எப்படி 5 marks தனியாக ஒரு டெஸ்ட், அந்த மாதிரி தனித்தனியாக அவனுக்கு இண்டிவிஜுவலாக டெஸ்ட் வச்சோம். அண்ட் நாங்கள் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எக்ஸாம் அன்னைக்கு யாரையும் வீட்டிலேருந்து படிக்கணும்னு சொல்லாமல் எக்ஸாம் 3 days லீவ் இருக்கா, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ் எக்ஸாம் இருந்துச்சுன்னா தமிழ் டோட்டலாக 9 இயல் இருக்குன்னா 3 இயலாக பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 3 இயல் முடிக்கிறாங்க, முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணால் அதில் இருக்கிற 1 marks சிறுவினா, குருவினா, நெடுவினா என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அவன் ஒழுங்காக படிச்சுக்கான அவன் கையில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவான். அதில் அவன் கொஸ்டின் பார்த்து எல்லா கொஸ்டினும் அவன் சொல்லி பார்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கான் அவன் சொல்லி பார்த்துருவான். இல்லை தெரியாத கொஸ்டின் இருக்கும், அந்த சில கொஸ்டின்லாம் ரொம்ப மோஸ்ட் ரிப்பீட்டடாக இருக்கும், அதை அவன் எழுதி பார்க்க சொல்லிடுவான். முடிச்சிடறான், அப்போ 3 இயல் முடிச்சிடும். அடுத்த ஒரு 3 இயல் படிக்க சொல்லுவோம், இதே தான் அடுத்த ஒரு 3 இயல், இப்படி ஒரு 9 இயல் இருக்குது நான் கொடுத்துருவோம். இதில் சில குழந்தைங்க ரொம்ப தமிழே டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம், அவங்களும் 9 இயலில் 5 இயல் ஃபுல்லாக படிக்க வச்சிருவோம், மிச்சம் 4 இயல் வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்க வச்சோம். இது ஃபார் தமிழ். இப்போ இங்கிலீஷ் நீங்கள் எடுத்துட்டீங்க பார்த்தா இங்கிலீஷ் வந்து கிராமர் தான் ஜாஸ்தி, உங்களுக்கு கிராமர் 1 mark ஜாஸ்தி, ஒரு 60 to 70 marks அரௌண்ட் அதுவே வந்துடும் உங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த 70 marks அவன் எப்படி ஈஸியாக அடிக்க வைக்கலாம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் தனியாக வச்சிட்டோம். ஒரு எக்ஸாம் அப்போ இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்போவே அது ஃபுல்லாக திருப்பி எழுத வச்சிட்டோம். ஆல்ரெடி நிறைய வச்சிருப்போம், பட் இருந்தாலும் அந்த மாதிரி சின்னம்ஸ் ஆண்டம்ஸ் எல்லாமே பார்க்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பேராஃப் எழுத வச்சிட்டோம்னா அவனை இங்கிலீஷ் அப்போ எழுத வச்சிடறோம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரையும் நாங்கள் கண்ணிலே பார்க்க விடல, நீ நல்லா படி, நல்லா படிக்கிறது எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் தரோம், நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எப்படி நாங்கள் தமிழுக்கு ஒரு சாப்டர் ஒரு இயல் கொடுத்து எல்லாம் தெரியுதான்னு பார்க்க சொன்னோம், அதே தான் மேக்ஸுக்கும். மேக்ஸுக்கு என்ன பண்ண சொல்லுவோம்னா ஹிண்ட் மட்டும் எழுது, எல்லா சம் தெரியுதான்னு பாரு, ஹிண்ட் எழுது, தெரியாத சம்ம முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருன்னு சொல்லி மேக்ஸ் பண்ண வச்சோம். இதே தான் சயின்ஸ், இதே தான் சோஷியல். ஸோ இது கம்ப்ளீட்டாக சோஷியலுக்கு என்ன பண்ணோன்னா மேப் மட்டும் தனியாக ஒரு டைம் எழுத வச்சது. தென் அதுக்கப்புறம் 1 marks எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கும் அன்றைக்கி ஒரு இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு ஈவினிங் வராங்கன்னா அது அடுத்த எக்ஸாமோட 1 marks டெஸ்ட் வச்சிருவோம். ஸோ இதே தான் மேக்ஸ் ஒரு 1 marks தனியாக டெஸ்ட்டு, சயின்ஸ் தனியாக ஒரு 1 marks டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் தனியாக 1 marks டெஸ்ட். ஸோ இப்போ
என்ன ஆகுனா அவன் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக படிச்சுட்டு போயிடுறான். அதே மாதிரி இவனை எக்ஸாம் முந்தின நாள் ஈவினிங் வரைக்கும்லாம் படிக்க வைக்க மாட்டான். எக்ஸாம் நாளைக்கு இருக்குது அப்படின்னா 2 o'clock கூட அவன் எல்லா ப்ரிப்பரேஷன் ஸ்டாப். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஈவினிங் 5க்கு மேலே நீ படித்ததை திருப்பி ரீகால் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். அதே மாதிரி உனக்கு இந்த எக்ஸாம் ஃபெயில் இருக்கவே கூடாது. அதுக்காக என்னன்னா அவனை நிறைய ஃபுல் டெஸ்ட் எழுத வச்சேன். இப்போ ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 ஃபுல் டெஸ்ட் அவங்களால வைக்க முடியும்னா அதான் அவ்வளோ டைம் இருக்கும். பட் இங்கே என்னன்னா அவன் ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கூல் ஒரு 1 month ஒரு 25 days அவனுக்கு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அப்போ அந்த 25 days பார்த்தீங்கன்னா ஃபுல் டே நமக்கு ஒரு பேக்கடாக இருக்கும். அப்போ என்னன்னா இப்போ தமிழ் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 ஃபுல் டெஸ்ட் எழுத வச்சிருவோம். மேக்ஸ் படிக்கிறனா ஒரு 2 ஃபுல் டெஸ்ட். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் அவன் என்ன பண்ணனா ஒவ்வொரு சப்ஜெக்டும் மினிமம் ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டான். எழுதினாலும் அவனுக்கு ஒரு பயமே இல்லை. ஸோ இது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டைம் பத்தாது அவன் எக்ஸாம் எழுதுறப்ப. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு இதான் டைம் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்புறம் மேக்ஸ் என்னன்னா இங்கே சில பேர் என்னன்னா மேக்ஸ் போட ஸ்லிப் வராட்டினா அதே இடத்துல நின்றுவாங்க. பட் நான் இங்கே என்ன பண்ணோம் ரவுண்ட்ஸ்லேயே இருப்போம். ஒரு சம் தெரியலையா நிப்பாட்டு அடுத்த சம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்மை போட வைப்போம். போடுறப்ப அவன் போட்டுருவான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறப்ப அவன் நல்லா மேக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் எல்லா சப்ஜெக்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மார்க்ஸ் நாங்கள் அட்டென்ட் பண்ண முடிஞ்சு. சார் ஆக்சுவலி நாங்கள் உங்கள் அகாடமியோட சேர்ந்து நாங்களும் ஒர்க் பண்ணலான்னு இருக்கோம். எங்கள் குழந்தைங்களும் இதே மாதிரி நாங்கள் 9th 10th போயிருக்கான். இப்போ 10th சம்டைம்ஸ் சில பேர் பார்த்தவங்க என்ன ரிசல்ட்ஸ்னு பார்க்குறக்காக பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் உங்களோட ஜூனியருக்காகவும் சொல்லலாம். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நாங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு ஜாயின் 10th டெஸ்ட் டெஸ்ட் குரூப். ஸோ இந்த குரூப் என்ன இருக்கும் அப்படின்னா எவ்ரி வீக் நாங்கள் எங்கே டெஸ்ட் நடத்த போகிறோமோ அதை உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். அந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு அதில் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் படித்து எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்க்குறப்ப இது பப்ளிக் வரைக்கும் இந்த சப்போர்ட் இருக்கப்ப எங்களால் ஃபுல்லாக உங்களை இறங்கி பார்க்க முடியாது. பட் நாங்கள் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் எழுதி பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இடத்துல எழுதுன மாதிரி இருக்கும். ஸ்கூல் அண்ட் அகாடமியில் எழுதுன பாரு ஆல்ரெடி நீங்கள் டியூஷன் போயிட்டு இருந்தாலும் இப்போ 3 இடத்துல எழுதுன மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவங்க என்ன ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவாங்க ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் நிறைய இந்த மாதிரி மார்க்ஸ் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே யாரும் வீக் ஸ்டூடெண்ட் யார் நல்லா படிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் படித்தாலும் எல்லாருனாலையும் மார்க்ஸ் எடுக்க முடியுங்கிறது கண்டிப்பாக இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு மூலமாக சொல்ல வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் எடுப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 9th 10th போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. இல்லை உங்கள் குழந்தைங்க 10th படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பயமாக இருக்கும். ஸோ என்னன்னா 10th ஸோ லைஃப் டிசைடிங் ஒரு எக்ஸாம். ஸோ எப்படி பண்ண போகிறான் அப்படின்னு. ஏன்னா 9th அவனை ஒரு வீக் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வச்சிருப்பாங்க. அவனை வந்து அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அவனை உங்கள் ஸ்கூலில் டிசி வாங்கிக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் உங்களை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் வெயிட். ஸோ 10th ரிசல்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் பதில் சொல்லும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க்ஸ் வாங்கலாம். ஆல் தி பெஸ்ட்.